விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தின் மையப் பகுதியில் அமைந்துள்ள சஞ்சீவி மலையில் வடக்கு பகுதியின் உச்சியில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. ஒரு பகுதியில் பற்றிய நெருப்பு காற்றின் வேகம் காரணமாக பல்வேறு இடங்களிலும் பரவியதால் மலையின் பல்வேறு பகுதிகள் தீக்கிரையாகின. தகவல் அறிந்து வந்த வனத்துறையினர் சிறு சிறு குழுக்களாக பிரிந்து தீயை கட்டுப்படுத்தும் பணியில் ஈடுபட்டனர். இதனால் அடிவாரத்தில் வசிக்கும் மக்கள் மத்தியில் பெரும் அச்சம் ஏற்பட்டது. தூத்துக்குடியில் நடைபெறவிருக்கும் புத்தக திருவிழா மற்றும் நெய்தல் கலை விழாவினை பொதுமக்களுக்கு தெரிவிக்கும் வகையில் கனிமொழி எம்பி பேருந்துகளில் ஸ்டிக்கர் ஒட்டும் பணியை அமைச்சர் கீதாஜீவன் முன்னிலையில் துவக்கி வைத்தார். நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சித்தலைவர் இளம் பகவத், மேயர் ஜெகன் பெரியசாமி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி தொகுதி ஆர்கேபேட்டை அருகே 2 இருசக்கர வாகனங்கள் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் இருசக்கர வாகனத்தில் வந்த 64 வயதுடைய மகேந்திரன் மற்றும் இளைஞர் உசைன் ஆகிய 2 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். தகவல் அறிந்து அங்கு சென்ற ஆர்கேபேட்டை போலீசார் உயிரிழந்த இருவரின் உடலை கைப்பற்றி ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் அரசு பொது மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்து விபத்து குறித்து விசாரணை மேற்கொண்டனர். திருவள்ளூர் அருகே போலீசாரால் கைது செய்யப்பட்ட கள்ளக்காதலனை மீட்பதற்காக காவல் நிலையம் வந்த இளம்பெண்ணை மிரட்டி 3 மாதங்களாக உல்லாசம் அனுபவித்து வந்ததாக வெள்ளவேடு காவல் நிலைய தலைமை காவலர் ஏசுதாஸ் என்பவர் ஆவடி ஆயுதப்படை பிரிவுக்கு மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். சின்னப்போரூர் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் மதுரவாயல் தொகுதிக்குட்பட்ட 9 அரசு பள்ளிகளில் பயிலும் 1480 மாணவ மாணவியர்களுக்கு விலையில்லா மிதிவண்டிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. அத்துடன் கடந்த ஆண்டு மதுரவாயல் தொகுதிக்குட்பட்ட அரசு பள்ளிகளில் முதல் 3 இடங்களை பிடித்த மாணவ மாணவியருக்கு ரூபாய் 10,000, ரூபாய் 5,000 மற்றும் ரூபாய் 2,000 என்ற வரிசையில் நிதி மற்றும் பரிசுகள் வழங்கப்பட்டன. மதுரவாயல் சட்டமன்ற உறுப்பினர் கணபதி தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று திட்டத்தை தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சிக்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் மா சுப்பிரமணியன் டெங்கு காய்ச்சலின் பரவல் குறைய தொடங்கியுள்ளதாகவும் தமிழகத்தில் டெங்கு காய்ச்சல் கட்டுக்குள் உள்ளதாகவும் தெரிவித்தார். இதைத் தவிர குரங்கம்மி நோய்க்கென தமிழகத்தில் சிறப்பு வார்டுகள் தயார் நிலையில் உள்ளதாகவும் தற்பொழுது தமிழகத்தில் எந்த மர்ம காய்ச்சலும் இல்லை என்று தெரிவித்தார். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் நகரில் பல கோடி ரூபாய் செலவில் நடைபெற்று வரும் வெளிவட்ட சாலை கூட்டு குடிநீர் திட்ட பணிகள் குறித்து அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். கடலூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் சிபி ஆதித்யா செந்தில்குமார் மற்றும் பொதுப்பணித்துறை உள்ளிட்ட பல்வேறு துறை அதிகாரிகள் உடனிருந்தனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த கூட்டேரிப்பட்டு மயிலம் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் அகில இந்திய விவசாய தொழிலாளர்கள் சங்கம் சார்பில் வீடூர் கிராமத்திற்கு அடிப்படை வசதி செய்து தரக்கோரி PDO அலுவலக வளாகத்தில் சமையல் செய்து ஊர் பொதுமக்கள் காத்திருப்பு போராட்டம் நடத்தினர். அசம்பாவிதங்கள் நிகழாமல் இருப்பதற்கு 40க்கும் மேற்பட்ட போலீசார் PDO அலுவலகம் முன்பு குவிக்கப்பட்டனர். செங்கல்பட்டு அறிஞர் அண்ணா நகராட்சி ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் புதியதாக நூலகம் திறப்பு விழா பள்ளி தலைமை ஆசிரியர் உதயகுமார் தலைமையில் நடைபெற்றது. இதனை செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சித்தலைவர் அருண்ராஜ் பார்வையிட்டு மாணவர்கள் பயனுற திறந்து வைத்து ஆசிரியர்கள் மற்றும் இந்நூலகத்திற்கு புதுப்பிக்க உதவியவர்களை பாராட்டினார். தேனி மாவட்டம் சின்னமனூரில் அதிமுக நகர செயலாளர் பிச்சைக்கனி வீட்டில் பெட்ரோல் குண்டு வீச்சு நடந்த இடத்தினை முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் நேரில் பார்வையிட்டார். அதனைத் தொடர்ந்து சம்பவம் நடைபெற்ற விதங்கள் குறித்தும் அவர் கேட்டறிந்ததோடு பின்னர் காவல்துறையினருக்கு சம்பவத்தில் ஈடுபட்டவர்களை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என வலியுறுத்தினார். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த RB உதயகுமார் சம்பவத்தில் ஈடுபட்டவர்களை காவல்துறையினர் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என வலியுறுத்தினார். சென்னை அடுத்த முடிச்சூரில் 5 ஏக்கர் பரப்பளவில் ரூபாய் 42.70 கோடியில் ஆம்னி பேருந்து நிலையம் கட்டுமான பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இந்த பேருந்து நிலையம் 117 பேருந்துகளை நிறுத்தும் வகையிலும் ஓட்டுநர் நடத்துனர்கள் 100 பேர் தங்கும் வகையிலும் உருவாக்கப்பட்டு வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. திருச்சி ஜங்ஷன் ரயில்வே நிலையம் வளாகத்தில் உள்ள ரயில்வே கோட்ட மேலாளர் அலுவலகம் முன்பு அகில இந்திய ரயில்வே கார்டு கவுன்சிலின் சார்பில் கோட்ட தலைவர் கிலாடி தினேஷ் தலைமையில் போராட்டம் நடைபெற்றது. இதில் பழைய லைன் பாக்ஸ் முறையை தொடர வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர்.
நாமக்கல் மாவட்ட சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை சார்பில் ஊட்டச்சத்து மாதம் என்ற தலைப்பில் நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் பிள்ளை மகளிர் கல்லூரியில் ஊட்டச்சத்து கண்காட்சி நடைபெற்றது. இதில் மாவட்ட ஆட்சியர் உமா கலந்து கொண்டார். இதன் பின் ஊட்டச்சத்து கருத்தரங்கம் நடைபெற்றது. நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் சுற்றுப்புற பகுதிகளை தூய்மையாக வைத்திருக்க வேண்டும் என வலியுறுத்தி விழிப்புணர்வு பேரணி பள்ளிப்பாளையம் நகராட்சி சார்பில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சி நகரமன்ற தலைவர் செல்வராஜ், துணைத் தலைவர் பாலமுருகன் ஆகியோர் தலைமையில் நடைபெற்றது. சேலத்தில் லஞ்சம் தரமாட்டோம் என்று கூறி நெடுஞ்சாலைத்துறை அலுவலகத்திற்குள் சாலை அமைப்பதற்கு லஞ்சம் கேட்பதாக 50க்கும் மேற்பட்டோர் கருப்பு துணியை வாயில் கட்டிக்கொண்டு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் போராட்டக்காரர்களுக்கும் காவல்துறையினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. பண்ணிட்டு இருக்காங்க, என்ன கேட்காதீங்க, டிஏ பாருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. உள்ளே போயிட்டு நான் வெளியே கேமரா எடுத்தேன். கேமரா எடுக்கக்குள்ள அவங்க என்ன பண்ணாங்க, எடுக்காதீங்க அப்படின்னாங்க. நான் வெளியே வந்துட்டேன். அப்புறம் திடீர்னு 3 மணிக்கு அவங்க எல்லாமே இந்த கதவு, மெயின் கதவு 2 கதவுமே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு வெளியே 10 கான்ட்ராக்டுக்காரங்க மற்ற கான்ட்ராக்டுக்காரங்களாம் வெயிட் பண்ணுறாங்க, சர்டிஃபிகேட்டுக்காக வெயிட் பண்ணுறாங்க. நாங்களும் வெயிட் பண்ணுறோம், சரி தருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் வெயிட் பண்ணுறோம். இரவு 7 மணி வரலும் வெயிட் பண்ணுறோம். கதவு மூடி தான் இருக்குது. ஆனால் உள்ளே வந்து லைட்டு போட்டு வேலை செய்கிறாங்க. அந்த சர்டிஃபிகேட்டு மறைமுகமாக ரெடி பண்ணிட்டு இருக்காங்க மற்ற கான்ட்ராக்டுக்காரங்களுக்கு. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் ராசிபுரம் தீயணைப்பு துறையினர் சார்பாக அரசு ஊழியர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு மின்சாரம் தாக்குதல், தீப்பரவல் தடுத்தல் உள்ளிட்டவைகளிலிருந்து தங்களை எப்படி பாதுகாத்துக் கொள்வது என்பதை குறித்து விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சி வட்டாட்சியர் சரவணன் தலைமையில் நடைபெற்றது. திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகில் மாநில ஒருங்கிணைப்பாளர் இளங்கோவன் தலைமையில் 2013ஆம் ஆண்டு நடைபெற்ற ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றோர் நலச்சங்கத்தின் சார்பில் 3 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்ற பல்வேறு பகுதியைச் சேர்ந்த 200க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே கொந்தமூர் கிராமத்தில் தனியார் கல்குவாரியின் நிறுவனம் அனுமதியின்றி சாலை அமைத்துள்ளது. இதனைத் தொடர்ந்து ஹிட்டாச்சி வாகனத்தை மறித்து பொதுமக்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. மேலும் பேட்டியளித்த பொதுமக்கள் இது சம்பந்தமாக காவல்துறை உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும், இல்லையெனில் கலெக்டர் அலுவலகம் முன்பு பொதுமக்கள் ஒன்றிணைந்து தீக்குளிப்போம் என பேட்டியளித்துள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அஞ்சல் அலுவலகம் முன்பாக தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம், தமிழ்நாடு மலைவாழ் மக்கள் சங்கம் சார்பில் பழங்குடி மக்கள் பெயரில் கடன் வாங்கி கொள்ளையடித்ததாக நுண்நிதி நிறுவனங்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி மாவட்ட செயலாளர் எம் மாரிமுத்து தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றன. இதன் முன்னதாக தேரடியில் இருந்து 300க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்ட பேரணியின் முடிவில் வட்டாட்சியர் அலுவலகத்தில் கோரிக்கை மனு அளிக்கப்பட்டது. ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்தில் நிறுத்தப்பட்டிருந்த ஒரு விசைப்படகு சூறைக்காற்று காரணமாக நங்கூரத்தை அறுத்து கொண்டு கடலில் மூழ்கியது. இதனைத் தொடர்ந்து படகை சக மீனவர்கள் உதவியுடன் மீட்பு பணியில் ஈடுபட்டு மீட்டனர். விருதுநகர் மேற்கு மாவட்ட அதிமுக கழகம் சார்பில் ராஜபாளையம் அருகே பேரறிஞர் அண்ணா 116வது பிறந்தநாளை முன்னிட்டு கண் சிகிச்சை முகாம் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியை பார்வை இழப்பு தடுப்பு சங்கம் மற்றும் சக்தி கண் மருத்துவமனை இணைந்து நடத்தியது. மதுரை மாவட்டம் TRM அலுவலகம் அருகே TREU மற்றும் CITU ரயில்வே தொழிற்சங்கம் சார்பில் பல்வேறு கோரிக்கையை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் அதன் கோட்ட தலைவர் ராஜு தலைமையில் பல்வேறு தொழிற்சங்கங்கள் கலந்து கொண்டன. கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே கடந்த சில தினங்களுக்கு முன்பு போலி உரம் விற்ற வழக்கில் 3 பேர் கைது செய்யப்பட்டனர். இதனைத் தொடர்ந்து கைது செய்யப்பட்ட விஜயரங்கன் என்ற நபரின் கம்பெனியில் வேளாண் துறை அதிகாரிகள் ஆய்வு செய்தனர். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை புதிய பேருந்து நிலையம் பகுதியில் 300க்கும் மேற்பட்ட கடைகளை அடைத்து நகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து வியாபாரிகள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுக்கோட்டை தஞ்சாவூர் தேசிய நெடுஞ்சாலை முள்ளூர் அருகே சாலை ஓரத்தில்
மரக்கன்றுகள் நடும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் அருணா மற்றும் புதுக்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் மருத்துவர் வை முத்துராஜா, மாநகராட்சி மேயர் திலகவதி செந்தில் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டனர். சென்னை அடுத்த மடிப்பாக்கத்தில் அதிக கட்டணம் வசூலிப்பதாக கூறி ஹோலி ஏஞ்சல்ஸ் என்ற தனியார் பள்ளியை மாணவர்களின் பெற்றோர் முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. மேலும் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் மேடவாக்கம் பரங்கிமலை சாலையில் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. கரூர் மாவட்டம் விடுதலை சிறுத்தை கட்சி சார்பில் மது ஒழிப்பு மாநாடு முன்னிட்டு மகளிர் பேரணியை மாவட்ட மகளிர் அணி செயலாளர் அன்னபூர்ணம் தலைமையில் நடைபெற்றது. இந்த பேரணியில் 100க்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் உள்ள பழனி ஆண்டவர் கலை பண்பாட்டு கல்லூரி வளாகத்தில் நாட்டு நலப்பணி திட்டம் மற்றும் பழனி தங்கரதம் அரிமா சங்கம் மற்றும் பழனி அரசு மருத்துவமனை இணைந்து இரத்த தான முகாம் நிகழ்ச்சி நடைபெற்றன. இம்முகாமில் கல்லூரி மாணவர்கள், சமூக ஆர்வலர்கள், தன்னார்வலர்கள், கொடையாளர்கள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டு இரத்த தானம் செய்தனர். நீலகிரி மாவட்டம் உதகையில் இயங்கி வரும் தனியார் ஆங்கில ஆண்கள் பள்ளிக்கு வெளிநாட்டில் இருந்து கிறிஸ்தவ அமைப்புகள் நடத்தும் பள்ளிகளுக்கு இமெயில் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் வந்துள்ளது. இந்த மிரட்டலை தொடர்ந்து மாவட்ட காவல்துறை கூடுதல் கண்காணிப்பாளர் தலைமையில் 2 மோப்பனாய் உதவியுடன் 2 வெடிகுண்டு நிபுணர்கள் தீவிர சோதனையில் ஈடுபட்டனர். ஓமலூர் அருகே உள்ள தமிழ்நாடு மேக்னசைட் குவாரி தண்ணீரை வனத்தில் எடுத்துவிட்டு வீணடிக்க கூடாது என்று 10க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் போராட்டம் நடத்தினர். இதனைத் தொடர்ந்து போராட்டக்காரர்களுக்கு எதிராக தொழிலாளர்களும் போராட்டம் நடத்தினர். இந்நிலையில் கிராமங்கள் வழியாக கொண்டு செல்ல நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சேலம் மேற்கு தொகுதி எம்எல்ஏ அருள் கோரிக்கை வைத்துள்ளார். தேனி மாவட்டம் பெரியகுளம் நகராட்சி பாதாள சாக்கடை கழிவு நீரை குளத்தில் விடுவதால் நீர் மாசடைந்து காணப்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் விவசாயத்திற்கும் குடிநீருக்கும் பயன்படுத்த முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதால் இது குறித்து அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகளும் பொதுமக்களும் கோரிக்கை வைத்துள்ளனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.